எத்தகைய கோடலும் இல்லாதாக இது வேதத்தை இறக்கி வைத்த அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வேதம் தெளிவானது, விளக்கமானது. எத்தகைய கோணல்னு சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம் நேரான பாதை காட்டக்கூடியதார் இல்லையா? நம்ம இந்த மாதம் வந்து தொடர்ந்து ரமலானை பற்றி பார்த்துருக்கோம். ரமலான் யாருக்கு, நோன்பு யாருமே கடமையாக்கப்பட்டிருக்குது இல்லையா? ரமலான்னா என்ன, எல்லாத்துக்கும் ரமலான் கிடையாது. சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெறுவது தான் ரமலான். நோன்பு யாருமே கடமையாக்கப்பட்டு பார்த்தோம் இல்லையா? யாருமே கடமையாக்கப்பட்டிருக்கு. யார் வேதத்தை சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெறுகிறார்களோ, பிரித்தறிகிறார்களோ அவர்கள் மீது தான் நோன்பு கடமையாக்கப்படும். இன்னும் பரிகார நோன்பு பார்த்தோம். சத்தியத்தை முறித்தா 7 நோன்பு, இன்னும் சத்தியத்தை முறித்தா 3 நோன்பு, அதுக்கப்புறம் 7 நோன்பு, 10 நோன்பு, மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டால் 60 நோன்பு, தொடர்ந்து 60 நோன்பு. அதுக்கப்புறம் கொலையை விட கொடூரமானது, குழப்பம் செய்வர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. 60 நோன்பு கடமையாக்கப்பட்டு யாரெல்லாம் குழப்பம் செய்கிறார்களோ சமுதாயத்தில், குடும்பத்தில், மனிதர்கிடையில், மார்க்கத்தின் பெயரால், வேதத்தின் பெயரால், தூதரின் பெயரால், இறைவனுடைய பெயரால் யாரெல்லாம் குழப்பத்தை உண்டாக்குறாங்களோ அவர்கள் மீது 60 நோன்பு கடமையாக்கப்பட்டது. அதே மாதிரி யாரெல்லாம் மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு பேசுகிறாங்களோ அவர்கள் மீதும் 60 நோன்பு கடமையாக்கப்பட்டது. தொடர்ந்து 60 நோன்பு. சத்தியத்தை முறிக்கும் போதும் 3 நோன்பு கடமையாக்கப்பட்டது. இப்படி நம்ம கடமையாக்கப்பட்ட நோம்புலாம் பார்த்தோம். இதுவரைக்கும் யார் பார்க்காத விஷயம் நம்மளுக்கு குர்ஆன்லேருந்து பார்த்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி லைலத்துல் கத்ர், அதாவது கடைசி 10 நாளில் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றைப்படையில் தேடுங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதத்தில் கடைசி 10 நாள், அந்த 10 நாளில் ஒற்றைப்படையில் அந்த லைலத்துல் கத்ரை தேடுங்க. அதாவது கண்ணியமிக்க இரவு. லைலத்துல் கத்ர்னா அரபி, தமிழில் வந்து கண்ணியமிக்க இரவு. இந்த கண்ணியமிக்கும் இரவு விட 1000 மாதம் விட மேலானதை நல்லா சொல்கிறேன் வேதத்தில் பாப்பாடுத்து. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதம் கடைசி 10 நாளில் யாரெல்லாம் வந்து அந்த ஒற்றைப்படை இரவில் இருந்து அமல் செய்கிறார்களோ, நன்மை செய்கிறார்களோ, அந்த ஒவ்வொரு நன்மைக்கும் என்ன செய்யுது, 1000 மாதங்கள், அதாவது 1000 மாதம் செய்யக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா 1000 மாதங்கள் செய்த நன்மை கிடைக்கும். நீங்கள் ஒரு 2 ரக்காத் டெய்லி நஃபில் தொழுதீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் இந்த 10 நாளில் ஒற்றைப்படை இரவில் நீங்கள் 80 ஆண்டுகள், 83 ஆண்டுகள், அதாவது 1000 மாதங்கள் செய்த நன்மை கிடைக்கும். இப்படி இந்த 10 நாளில் செய்யக்கூடிய எல்லா நன்மைக்கும் நீங்கள் வாழ்நாள் அடையாத இதுவரைக்கும் அடையாத 84 வருடங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் இதில் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நபி வந்து அந்த ஒத்த இரவை வந்து அறிவிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நபி வந்து அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை வந்து அறிவிக்கலை, அவங்களுக்கு இறைவன் அறிவிச்சதாகும். அதாவது முந்த 10 இரவில் அவங்க தியானத்தில் இருக்கிறாங்க, கிடைக்கல. அப்புறம் ஜிபில் வந்து சொல்கிறாராம், மலக்கு ஜிபில் வந்து இந்த முந்தி பிறவில் இல்லை, முன்னாடி வரக்கூடிய அந்த இரவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பி நபி நினைச்சாங்க, அந்த இரவுலையும் பார்க்குறாங்க. கடைசி 20வது இரவில் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் வந்து அந்த பரக்கத்து பாக்கியமிக்க அந்த இரவை நான் கண்டேன், ஆனால் மறந்துட்டேன். நபி எப்படி சொல்லியிருக்காங்க, சொன்னதாக சொல்கிறாங்க, நபி சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க. கடைசி அதை 10 இரவை நான் பார்த்தேன், அதை வந்து பரக்கத்து இரவை நான் பார்த்தேன், மறந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ். நல்லா அறிவிச்சான், ஆனால் வெளியே வரும்போது 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அந்த கவனத்தை நான் இதை மறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ். கடைசி வரைக்கும் நபி வந்து அந்த இரவை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள், அந்த ஒற்றைப்படை இரவில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 10 இரவில் என்ன செய்கிறாங்கன்னா, இக்திகாஃப் இருக்குன்னு சொல்லி இந்த பள்ளியாசலில் போயிட்டு, மசூதியில் போயிட்டு அந்த 10 நாள் இக்திகாஃப் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே போராடி பார்த்தோம் இக்திகாஃப்னா என்ன அப்படின்னு சொன்னால், இரவு நேரம், அல்ல சொன்னால் நோன்பு கால இரவில் உங்கள் மனைவிடம் சேர்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது 2:187. பகலில் நீங்கள் நோன்பு இருக்கும்போது நீங்கள் கூடக்கூடாது அப்படிங்கிறது அது விளக்கமே. ஏன்னா அதில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இரவில் நீங்கள் மனைவியோட கூடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கு, பகலில் நீங்கள் தியானிக்கும் போது கூடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ எங்கள் வீட்டில் தானே மனைவியுடன் சேராகின்னு அந்த வசனம் வருது. அப்போ பள்ளியாசல் இருந்தால் அங்கே எல்லாரும் ஆண்கள்லாம் பள்ளியாசல் இருந்தாலும் மனைவி அங்கே இருக்க மாட்டாங்கல்ல. அப்படின்னு சொல்கிற வார்த்தை என்ன, சேரக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், உங்கள் வீட்டில் இருக்கும்போது தான். அப்போ நோன்பு இருந்தால் தியானத்தில் இருக்கணும், ஓய்வில் இருக்கணும், உணர்வில் இருக்கணும், அது வீட்டில் தான் இருக்கும்.
அதனால் என்ன செய்கிறாங்க 10 நாள் பள்ளியாசலில் போய் தங்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் குர்ஆனில் கிடையாது. சரி, இப்போ என்ன செய்யலாம், இந்த 10 இரவு அப்படின்னா என்ன பார்ப்போம். நபி வந்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபி உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. சரியா, எதையும் செய்யாத சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ செய்யாத சொல்லாதீர்கள், அப்படி சொல்லுவது அல்லாஹ்வுடைய வெறுக்கத்தக்கதாக இருக்குன்னு சொல்கிறான். நம்பிக்கையோடு சொல்கிறான், நபிக்கு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் எதை அறிவித்தானோ அதை தவிர அவங்க பின்பற்றலை, அதை பின்பற்றாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க மக்களுக்கு, அப்படி தானே. அப்போ நபி அதை அடைஞ்சாங்களா, அந்த 10 இரவில் ஒரு இரவு அடைஞ்சாங்களா அப்படிங்கிறது நம்ம குர்ஆனில் பார்ப்போம். யாருக்கெல்லாம் அந்த லைலத்துல் கத்ர், இந்த கண்ணியமிக்க இரவு யார் மீது கடமையாக்கப்பட்டிருக்கு, யாருக்கெல்லாம் அது யாரெல்லாம் அடையலாங்கிறதையும் நம்ம குர்ஆனில் பார்ப்போம். முதல்ல நம்பிக்கொண்டவர்கள் யார் அப்படின்னு எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் 39:28 அவர்கள் அஞ்சுவதற்காக எத்தகைய கோணலும் இல்லாத இந்த குர்ஆனை உம்முடைய மொழியில், அரபி மொழின்னு சொல்கிறோம், உம்முடைய மொழி எளிதாக்கணும். அவர்களே யார், மனிதர்கள் அஞ்சுவதற்காக. இந்த வேதம் நீங்கள் அஞ்சுவதற்காக கொடுக்கப்பட்டது, உள்ளச்சம் பெற வேண்டி. நோன்பு அப்படி தான், உள்ளச்சம் பெற வேண்டி. நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது, நீங்கள் தூய்மையுடையவராகலாம், உள்ளச்சம் பெறலாம் இல்லையா. அப்போ அவர்கள் அஞ்சுவதற்காக எத்தகைய கோணலும் இல்லாத நேரான பாதை காட்டக்கூடியதாக இந்த குர்ஆனை உம்முடைய மொழியில், அரபி மொழினா நபியுடைய மொழி, அவங்களுடைய மொழி நபியுடைய மொழி அரபி, அந்த மக்களுடைய மொழி அரபி. அப்போ உம்முடைய மொழி எளிதாக்கியும் அப்படின்னு தான். அத்தியாயம் 2:2 ஒரு இன்றைக்கி நிறைய வசனம் பார்க்குறோம். நம்ம இந்த ஃபுல்லாக நம்ம என்ன குர்ஆனை ஏன் தமிழில் நிறைய வசனங்கள் பார்க்குறோம்னு சொன்னால் தெளிவடைகிறதுக்காக. ஏன்னா நமக்கு அரபி தெரியாது, நமக்கு அரபி தெரியாதனால தான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க, கதையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆனை படிக்கிறது கிடையாது, எதை சொன்னாலும் கேட்டுப்பாங்கன்றதுக்காக யார் இடத்தாலும் வச்சுருக்காங்க, நிறைய கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. குர்ஆனை கொண்டு சொல்லணும், குர்ஆனும் தெளிவாகணும் இல்லையா. இப்போ பாருங்கள் 2:2 இதுவே புத்தகம், இதுவே புத்தகம், கிதாப், எத்தகைய சந்தேகம் இல்லைங்கிறான். இந்த வேதத்தில் எத்தகைய சந்தேகம் இல்லை, தெளிவானது, விளக்கமானது, சகலவித உதாரணமும் சொல்லப்பட்டிருக்குங்கிறான். இந்த குர்ஆனில் என்ன சொன்னால் சகல உதாரணமும் சொல்லப்பட்டிருக்கு, தெளிவான விளக்கம் கொண்டதாக இருக்குது. அப்போ இதுவே புத்தகம், இதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. உள்ளச்சம் உடையவருக்கு நேர்வழி காட்டும். யாருக்கு நேர்வழி காட்டும், உள்ளச்சுடையவர் மட்டும்தான் நேர்வழி காட்டுங்கிறான். இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டுன்னு சொன்னால் யாருக்கு உள்ளச்சம் இருக்குதோ, பயபக்தி இருக்குதோ, உணர்வு பெறுவாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நேர்வழி காட்டும், எல்லாத்தையும் காட்டாது. அப்போ அவர்கள் மட்டும் தான் ரமலான் அடைய முடியும், உள்ளச்சம் உடையவர்கள் தான் ரமலான் அடைய முடியும், அவர்கள் மட்டும் தான் கண்ணியமிக்க இரவு அடைய முடியும், அவர்கள் மட்டும் தான் இறைவனுடைய பொறுத்தத்தை அடைய முடியும். அப்போ நமக்கு உள்ளச்சம் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் இல்லை, களிமா சொன்னதுனால கிடையாது, முஸ்லீம் சொல்கிறதுனால கிடையாது, அரபியில் பேர் வச்சனால கிடையாது, சரியா. அப்போ யாருக்கு இருன்னு சொன்னால் உள்ளச்சம் உடையவர்களுக்கு நேர்வழி காட்டும். முஸ்லீமுக்கு நேர்வழி காட்டுன்னு சொல்கிறானா, களிமா சொல்ல நேர்வழி காட்டுன்னு சொல்கிறானா, அரபியில் பேர் வச்ச நேர்வழி காட்டுன்னு சொல்கிறானா, இல்லையே. உள்ளச்சம் இருக்கணும், அது யாராவனா இருக்கலாம், நம்பிக்கொண்டவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சாபியங்களாக இருக்கலாம். சொன்னான் இல்லையா, நம்பிக்கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியங்களாயினும் யார் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடத்தில் நற்பணி இருக்குது. அப்போ என்ன சொன்னால் மனிதர்களில் உள்ளச்சம் உடையவருக்கு நேர்வழி காட்டும், சரியா. அந்த உள்ளச்சோடைய பற்றி என்ன சொல்கிறான்னா 39:18 இது எல்லாமே ஆர்டராக எழுதி வச்சுக்கோங்க. யார் இப்படி சொல்லி தர மாட்டாங்க, குர்ஆன் இப்படி தான் பார்க்கணும். குர்ஆனை பார்க்கும்போது 3 விதமாக பார்க்கணும். எப்படின்னா இறைவன் நபிக்கு சொல்கிறான், ஒரு வசனத்தை வந்து இறைவன் நபிக்கு சொல்கிறான், மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கிறான். நபி எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அது நமக்கு புரிய வைப்பாங்க, நாம் அது எப்படி விளங்கிக்கணுமோ அதை கொண்டு வாழணும், சரியா. இப்போ அது உதாரணம் பாருங்களேன், அல்லாஹ் சொல்கிறான் என்னை தவிர இறைவன் இல்லைன்னு சொல்ல வச்சுங்க. நபி அப்படியே சொல்லியிருப்பாங்களா, என்னை தவிர இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களா, சொல்ல மாட்டா, இணையப்பாய். அல்லாஹ் வந்து என்னை தவிர இறைவன் இல்லை போய் சொல்லுங்கள் அப்படின்னு நபிகிட்ட சொன்னால், நபியும் வந்து என்னை தவிர இறைவன் இல்லை அப்படியே சொன்னான்னு வச்சுங்களேன், கிளிப்பில் சொன்ன மாதிரி சொன்னான்னு வச்சுங்களேன். ஒரு கிளிக்குன்னா நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே தான் சொல்லும். ஆனால் மனிதன் அப்படி கிடையாது, அது எப்படி அவங்க விளங்கிக்கிட்டாங்களோ அதை நம்ம புரிய வைப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லும் போது என்னை தவிர இறைவன் இல்லை போய் சொல்லுங்கள், நபிகிட்ட சொன்னாங்க அவனை தவிர இறைவன் இல்லை, அப்படி தானே. அப்படி சொல்ல, என்னை தவிர இறைவன் சொல்லல, அவனை தவிர இல்லைன்னு சொல்லுவாங்க. அவன் என்ன புரிஞ்சுட்டா அதை சொல்கிறாங்க. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும், உன்னை தவிர இறைவன் இல்லை. அப்போ குர்ஆன் படிக்கும்போது ஒவ்வொரு வசனமும் இது நபிக்கு இறக்கப்பட்டது, நபி அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம சொல்கிறாங்க, நாம் அதை எப்படி விளங்கிக்கணும், எப்படி வாழணும். குர்ஆன் அப்படி தான் சிந்திக்கணும். இது சிந்தனைக்குரியது, வேதம் சிந்தனைக்குரியது, மனிதன் சிந்தனைக்குரியது, சரியா. சரி, இப்போ 39:18 அவர்கள் யார், உள்ளச்சமுடைய நேர்வழி காட்டும் இல்லையா. முன்னாடி வசனம் படித்தோம், உள்ளச்சமுடைய நேர்வழி காட்டும். இந்த உள்ளச்சமுடையவர் யாருன்னா அவர்கள் பேச்சுக்களை கவனமாக செவியேற்று, எப்படி பேச்சுக்களை கவனமாக செவியேற்று அதில் மேன்மையானதை பின்பற்றுவார்கள். கேட்பாங்க, செய்திகளை கேட்பாங்க, கேட்டுட்டு அதில் எது மேன்மையாக இருக்குது, எது நன்மையாக இருக்குது, எது உண்மையாக இருக்குது, எது நியாயமாக இருக்குது அப்படின்னு அவர்கள் பேச்சுக்களை கவனமாக செவியேற்று அதில் மேன்மையானதை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ் நேர்வழி செலுத்துவது இத்தகையவர்கள் தான், இவர்கள் தான் நல்லறிவுடையவர்கள். நல்லறிவுடையவர் என்ன செய்வாங்க, எதையும் கேட்பாங்க,
செவிடர்களுக்கு கூடல் போல் விழமாட்டாங்க, சிந்தித்து உணர்வாங்க, அதில் கவனமாக செவியேற்று அதில் மேன்மையானதை கண்ணியமானதை பின்பற்றுவார்கள். திருப்படிங்க 39:18. அவர்கள் உள்ளச்சமுடையவர்கள் பேச்சுகளை கவனமாக செவியேற்று. இப்போ நம்ம அப்படி இல்லை, யார் அரபியில் சொன்னாலும் கேட்டுக்கிறோம், ஒரு தாடியை வச்சு தொப்பியை விட்டு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறோம், முஸ்லீம் பேர் வச்சு எதை சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிறோம். அது சரியாக தப்பாக நம்ம வேதத்தில் போய் பார்க்குறதில்ல, மனசாட்சியில் போய் ஒத்து பார்க்குறது கிடையாது. சொன்னால் நினச்சிடும், யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், எதை சொன்னாலும் உடனே கமெண்ட் போட்டுருவோம், மாஷா அல்லா மாஷா அல்லா, எல்லா போல் அல்லான்னு போட்டுருவோம். அவர் சொன்னது சரியா, அது வேதத்தில் இருக்குதா, தெளிவாக இருக்குதா, நாம் அப்படி வாழ முடியுமா, யதார்த்தமாக இருக்குதா. வேதத்துலேருந்து ஒரு விளக்கம் தரணும்னு சொன்னால் அது பொதுவானதாக இருக்கணும், எல்லா மனிதருக்கானதாக இருக்கணும். ஒரு வகுப்பாக இருக்கக்கூடாது, ஒரு மதத்துக்கானதாக இருக்கக்கூடாது, அது சடங்கு இருக்கக்கூடாது, அதில் சம்பிரதாயம் இருக்கக்கூடாது, இறைவனுக்கு உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. உருவ வழிபாடு இல்லாமல், சடங்கு இல்லாமல், சம்பிரதாயம் இல்லாமல் எல்லா மனிதருக்குமாக இது போய் சேர்ந்துச்சுன்னா அது குர்ஆனுடைய விளக்கம். சரியா? அப்போ அவர்கள் பேச்சுக்களை கவனமாக செவியேற்பார்கள், அதில் மேன்மையானதை பின்பற்றுவார்கள். அல்லாஹ் நேர்வழி செலுத்துவது இத்தேவர்கள் தான். யார் கவனமாக செவியேற்று அதில் மேன்மையானதை பின்பற்றுறாங்களோ அத்தேவர் தான் நேர்வழி செலுத்துவது. இவர் தான் நல்லறிவுடையவர்னு சொல்கிறோம். இதை நாம் எங்கே இருக்கோன்னு பார்க்கணும். இன்னும் 25:73. அதாவது நம்பிக்கையாளர்களை பயபக்தால் அல்ல அடையாளம் காட்டுறோம். இதில் நாம் எங்கே இருக்கோன்னு பார்க்கணும். 25:73. இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுடைய அத்தாட்சிகளை, தங்கள் இறைவனுடைய வசனங்களை அறிவுறுத்தப்பட்டால் செவிடர்கள் குருடல் போல் அவற்றுமே விழமாட்டார்கள். புரியுதாப்ப என்ன சொல்கிறேன்? சொன்னாலும் கேட்டே போக மாட்டாங்க, எதை சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. அது சரியா தப்பான்னு உணர்வாங்க, பிரித்தறிவாங்க. பிரித்தறிய குணம் மனிதன் இருக்கா இல்லையா? ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, மனசாட்சி. ஆன்மாவின் மீதும் அந்த செவ்வை ஆக்கிய மீது சத்தியமாக அப்பால் அதுக்கு தீமையின் நன்மையை பிரித்தறிவித்தான். யார் அதை பேணி கொள்கிறாரோ அவர் வெற்றியடைந்து விட்டார், யார் உதாசத்தாரோ தோல்வி அடைந்து விட்டார். இல்லையா? இப்போ இந்த ஆன்மா நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? யார் எதை சொன்னாலும் நம்ம கேட்கணும்ல, கேட்டு அனுப்பிச்சிடும், அது சரியா தப்பான்னு பிரித்து பார்க்கணும். அதான் சொல்கிறா, இன்னும் அவர்கள் தாங்கள் இறைவனுடைய வசனங்களை அறிவுறுத்தப்பட்டால் செவிடர்களையும் கூடலையும் போல் அவற்றுமே விழமாட்டார்கள். அப்படின்னு அர்த்தம், சிந்தித்து உணர்வார்கள். எப்படி? கவனமாக செவியேற்று அதில் மேன்மையானதை பின்பற்றுவார்கள், நல்லறிவுடையவர்கள். இதில் நாம் எங்கே இருக்கோம்? நம்ம அப்படியா இருக்கோம்? இல்லையே. எங்கே போய் உட்காந்து ஒரு கூட்டம் கூடி அங்கே பயன் பண்ணாங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கிறோம், திருப்பி கேட்குறதில்ல. ஏன்னா இது எந்த வசனம், இதுக்கு என்ன விளக்கம் அப்படிலாம் கேட்குறதில்ல. கேட்ட குற்றமாயிரும். அப்படி தானே? அப்படி சொல்லி வச்சுருக்காங்க, கேட்கக்கூடாது, நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கணும். ஏன்னா நமக்கு அரபி தெரியாதுன்னு தெரியும், நம்ம குர்ஆனை படிக்கலை, அவங்களும் முழுசாக படிக்கலை. அப்படி செய்கிறாங்க, எதை சொன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் இறைவன் நாளைக்கு நம்மளை தான் கேட்பான். உனக்கு வேதம் கொடுக்கப்படவில்லையா, தூதர் வரவில்லையா, நீண்டாயிலே கொடுக்கவில்லையா, சிந்திப்பவன் சிந்திக்கும் பொருட்டு உங்களுக்கு நீண்டாயிலே கொடுக்கலையான்னு கேட்குறான். உங்களுக்கு காலம் கொடுக்கப்படலையா, உங்களுக்கு உபதேசம் வரவில்லையா, எச்சரிக்கை செய்யவில்லையான்னு கேட்பானா இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை நான் இந்த மாமா பின்பற்றினேன், இந்த மௌலவியை பின்பற்றினேன், இந்த தலைவரை பின்பற்றி சொல்லுவோமா? அப்படி சொல்ல முடியாது. சரியா? அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வேதம் இருக்குது. இந்த வேதத்தை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்? தூதர் அறியணும். வேதத்தை கொண்டு தான் இறைவன் அறியணும். வேதத்தை கொண்டு தான் நம்ம நேர்வழியை பெறணும். சரி, அப்போ அவர்கள் தங்களுடைய இறைவனுடைய வசனங்களை கொண்டு அறிவுறுத்தப்பட்டால் செவிடர்களையும் கூடலையும் போல் அவற்றின் மீது விழமாட்டார்கள். அப்படின்னு அர்த்தம், சிந்தித்து உணர்வார்கள்னு அர்த்தம். 56:79. 56:79. தூய்மையாளர்களை தவிர இதனை அடைய முடியாதுங்கிறான். நல்லா புரியுதா? உள்ளச்சமுடையர்கள் சொல்லிட்டு வரான், உள்ளச்சமுடையர்கள் தான் நேர்வழி காட்டும், அவர் சிந்தித்து உணர்வார்கள், தெளிவு பெறுவார்கள், கூடனும் செலவு விழமாட்டார்கள். தூய்மையாளர்களை தவிர இதனை அடைய முடியாதுங்கிறான். இந்த வேதத்துடைய விளக்கத்தை யார் அடைய முடியாது? உள்ள தூய்மையுடையவர்கள், உள்ளச்சமுடையவர்கள், பயபக்தியாளர்களை தவிர வேறு யாரும் இந்த வேதத்துடைய விளக்கத்தை அடைய முடியாது. புரியுதா? சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? குர்ஆன் என்ன, குர்ஆன் எப்படி அணுகிறது, அந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும். சரியா? போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? ரமலான் என்ன, ரமலான் யாருமே கடமையாக்கப்பட்டது, நோம்பு யாருமே கடமையாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். வாழ்நாளில் ஒரு முறையாவது 2 மாதம் நோம்பு வைக்கணுங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா குழப்பம் செய்ய நம்ம இல்லை, நிறைய குழப்பம் செஞ்சுருக்கோம், கொலை தான் செய்யலை, ஆனால் குழப்பம் செஞ்சுருக்குமா இல்லையா? அதனால் சிந்தி தோணும். சரி, இப்போ அத்தியாயம் 97:1 கண்ணியமிக்க இரவு. நிச்சயமாக நாம் அதை கண்ணியமிக்க இரவில் அறிக்கணும். நிச்சயமாக சந்தேகமில்லாமல் அதை நாம் கண்ணியமிக்க இரவில் இறக்கணும். மேலும் அந்த கண்ணியமிக்க இரவு என்ன என்பது உமக்கு எது அறிவிக்கும் கேட்குறான். அந்த கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும்? அந்த கண்ணியமிக்க இரவு 1000 மாதங்களோட மேன்மையானதா, 1000 மாதங்களோட மேலானதா. அதில் வானவர்களும் ஆன்மாவும் தம் இறைவனின் கட்டளைப்படி சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர்.
சாந்தமும் சமாதானமும் கொண்டு அது எழுப்பப்படும் நேரம் வரையில். நம்ம இதுக்கு தான் நினைச்சோம் தெளிவடையும். கண்ணியமிக்க இரவுனா என்ன? அது ஒரு நாளா? அது ஒரு மாதத்தில் இருக்குதா? இதுன்னு சொல்கிறான், காலமும் நேரமும் வணங்காதீர்கள், சூரியனையும் சந்திரனையும் வணங்காதீர்கள், இரவையும் பகலையும் வணங்காதீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு காலத்தை அறியக்கூடியதாக இருக்குது. சூரியனையும் சந்திரனும் உங்களுக்கு காலத்தை அறியக்கூடியதாக இருக்குது. நேரம் காலத்தை நீங்கள் வணங்கக்கூடாது. இரவில் வணங்குங்க, இரவை வணங்காதீங்க. இது இரவில் இறைவனை வணங்குங்கள், தியானிங்கள், சிந்திங்கள். ஆனால் அந்த இரவை வணங்காதீங்க. அப்போ நம்ம ஒரு இரவு பர்டிகுலர் அந்த ஒரு இரவை பிடிச்சிக்கிட்டோம். சரியா? இப்போ அந்த கண்ணியமிக்க இரவு என்ன சொல்கிறாங்க? அந்த கடைசி 10 நாளில் ஒற்றைப்படி இருக்கக்கூடிய அந்த இரவு. ஆனால் நபி அப்படி சொல்லலையாம். நபியே என்ன சொல்கிறாங்க? எனக்கு தெரியாது, நான் மறந்துட்டேன், நீங்கள் தேடிக்குன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லுவாங்களா? அவங்க அடையாமல் சொல்லியிருப்பாங்களா? அடைஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக நபி வந்து உண்மையாக சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்போ இந்த கண்ணியமிக்க இரவு என்னன்றதை நம்ம இன்னும் பார்ப்போம். இதை அப்படியே மனசு வச்சுங்க. கண்ணியமிக்க இரவுன்னு பார்ப்போம். இதுக்கான விஷயங்களை இன்னும் விளக்கத்தை வந்து குரானில் பார்ப்போம். ஒவ்வொரு இரவும் கண்ணியமானது. இரவு தான் கண்ணியமானது. மனிதன் கண்ணியப்படுத்தும் போது இரவு தான் இல்லையா? பகலில் பார்வை கெட்டு போகுது, எண்ணெய் கெட்டு போகுது, பேச்சு கெட்டு போகுது, செயல் கெட்டு போகுது இல்லையா? ஆனால் இரவாச்சுன்னா மனம் பாதுகாக்கப்படுது, பார்வை பாதுகாக்கப்படுது, எண்ணம் பாதுகாக்கப்படுது, செயல் பாதுகாக்கப்படுது, ஒரு அமைதி கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது இல்லையா? அப்போ இரவும் பகலும் உங்களுக்கு அத்தாட்சியாக கொடுத்து கேட்குறான். ஒவ்வொரு இரவும் கண்ணியமானது தான். யார் அந்த இரவை கண்ணியப்படுத்துகிறார் அவர்களுக்கு தான் அது கண்ணியமானது. யார் அந்த இரவை நீங்கள் நன்றி செலுத்துவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் இறைவை நாம் ஆக்கியிருக்கோங்கிறான். அப்போ யாரெல்லாம் இரவை கண்ணியப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் அதில் ஓய்வு எடுக்கிறாங்களோ, அதை யாரெல்லாம் தியானிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த கண்ணியமிக்க இரவை அடைய முடியும். எப்படி? முன்னிரவு பின்னிரவு இருக்குது. முன்னிரவுங்கிறது உடலுக்கு ஆரோக்கியம், பின்னிரவுங்க மன ஆரோக்கியம். சரி, அதை பற்றி பார்ப்போம். அத்தியாயம் 73 1லேருந்து 8 வரைக்கும். போர்வை போர்த்தி கொண்டிருப்போரே, போர்வை போர்த்தி கொண்டிருப்போரே, இரவில் சிறிது நேரம் தவிர்த்து எழுப்பீராக. எப்படி? நபியை எழுப்பி விடுறாங்க. என்ன சொன்னால், தூங்கிட்டு இருக்க நபியை எழுப்பி விடுறோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் சொன்னால் எழுப்புறான். தூங்கின போதும் எப்படி போர்வை போர்த்தி கொண்டிருப்போரே, இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நிலைத்திருப்பீராக. இறைவனுடைய தியானத்தில் எதை தவிர்த்து? தூக்கத்தை தவிர்த்து. இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நேரத்தும் உங்களுடைய தூக்கத்தை தவிர்த்து இறைவனை தியானிப்பதற்கு நிலைத்து நிற்பீராக. அதில் பாதி அல்லது சிறிது குறைத்துக் கொள்கிறார்கள். எப்படி சொல்கிறேன்? அதில் பாதி அல்லது சிறிது குறைத்துக் கொள்கிறார்கள், அல்லது அதைவிட சற்று அதிகப்படுத்திக் கொள்வீராக. மேலும் குர்ஆனை தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்திப்பீராக. குர்ஆனை தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்திப்பீராக. எப்போ? இரவில். பகலில் நிறைய வேலை இருக்குல்ல, அது வசனம் முதல்ல உங்களுக்கு பகல் நிறைய வேலை இருக்குங்கிறான். அப்போ உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோங்கிறான். சிறிது குறைத்துக் கொள்வீராக, அதிகப்படுத்திக் கொள்வீராக. இல்லைன்னு சொன்னால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. அதில் பாதி அல்லது சிறிது குறைத்துக் கொள்வீராக, அல்லது அதை விட சற்று அதிகப்படுத்திக் கொள்வீராக. மேலும் குர்ஆனை நல்லா கவனிங்க, குர்ஆனை தெளிவாக நிதானமாக சிந்திக்கிறாங்க. நம்ம திருப்பதிக்கு சொல்கிறோம், இந்த ரமலான் மாதத்தில், இந்த ரம்ஜான் மாதத்தில் இந்த திராவிய தொழுவை நடத்துகிறாங்க. எவ்வளோ ஸ்பீடாக பார்க்குறீங்களா? வந்தே பாரத் ஸ்பீடில் போகும், தேஜா ஸ்பீடில் போகும், அவ்வளோ வேகமாக போகும். அந்த ஓதுரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். அப்படியே ஓதணும். அப்படி தான் நம்பி சொல்லி கொடுத்துருப்பாங்களா? அப்படி தான் புரிய வச்சுருப்பாங்களா? எதாவது புரியுமா? அப்போ குர்ஆன் என்ன சொல்கிறேன்? நிறுத்தி நிதானமாக ஒன்று ஒன்றா பொறுமையாக படிங்க. ஏன்னா குர்ஆன் அப்போ தான் இறக்கப்பட்டுச்சு. சிறுக பகுதியாக நீங்கள் விலகி கொள்வதற்காக தான். அப்போ குர்ஆனை தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்திப்பீராக. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும். யார்? உள்ளச்சமுடையவர்கள் பயபக்தாளர்களாக சொல்கிறான். நீங்கள் அந்த இரவு அடையணும்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் அந்த பாக்கியமிக்க இறைவனை அடையணும்னு சொன்னால் ஒவ்வொரு இரவுலையும் என்ன செய்யணும்? முன்னிரவு நேரம் பின்னிரவு நேரம். முன்னிரவு நேரங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ஓய்விடுங்க, உறங்குங்க. பின்னிரவு நேரங்கள் எந்திரிச்சு என்ன செய்யுங்க? இவருடைய பாவனை கேட்டவர்களாக, குர்ஆனை தெளிவாகவும் நிதானமாக சிந்திப்பவர்களாக உங்களுடைய விருப்பங்களை இரண்டும் கேளுங்கன்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு இரவும் யாரெல்லாம் கண்ணியப்படுத்துகிறாங்களோ அந்த கண்ணியமான இரவு உங்களை வந்து அடையும். சரியா? நிச்சயமாக நாம் விரைவில் மிக உறுதியான ஒரு உறுதி பிரமாணத்தை உண்மையை இறக்கி வைப்போம். என்ன சொல்கிறேன்? இரவில் வச்சு தியானிங்க, சிந்திங்க, வேதத்தை படிங்க, அதுலேருந்து உணர்வு பெறுங்க. இப்போ நிச்சயமாக நாம் விரைவில் மிக உறுதியான ஒரு உறுதி பிரமாணத்தை உண்மையை இறக்கி உங்களை அத்தாட்சியை கொடுக்குறேங்க. யாருக்கு கொடுத்துட்டாத உங்களுக்கு தனித்தன்மையான இறைவன் தன்னை பற்றியான ஞானத்தையும் இன்னும் அவன் ஏதோ உங்களுக்கு வாக்களிச்சு அதையும் காட்டுறேங்க இல்லையா? நிச்சயமாக இரவு நேரம் எழுவது ஒருங்கிணை வல்லது, வாக்கையும் செவ்வாய்ப்படுத்த வல்லது. இரவு நேரங்களில் நிச்சயமாக இரவு நேரங்கள் எழுவது ஒருங்கிணை வல்லது, மேலும் வாக்கை செவ்வாய்ப்படுத்த வல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு அது உங்களை வந்து அடையும். இறைவன் இதெல்லாம் வாக்களிச்சிருக்கானோ அது உங்களை வந்து அடையும்.
அதை செவ்வாய்ப்படுத்தவில்லை. இப்போ இரவு நேரம் தான், பகல் நிறைய வேலை இருக்குது, மனைவி மக்கள் வியாபாரம் தொழில் இல்லையா, இது ரொம்ப வேலையிலே இருக்கீங்க. இரவு ஆனால் தியானத்துக்கு வந்துடும். இரவு ஓய்வுக்கான நேரம், நன்றி சொல்வதற்கான நேரம். இப்போ இரவு யாருக்கு? இறைவனுக்கு நமக்கு நாள் தனித்தனியாக ஆயிரும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இறைவன் பக்கம் திரும்பி அந்த இரவு நேரம். ஆனால் இரவு நேரம் செய்கிறோம், பொழுதுபோக்கிட்டு இருக்கோம், இரவை கழிச்சிடறோம், வீணடிச்சிடறோம், விரயம் பண்ணிடுறோம். டிவி பார்க்குறது, பொழுதுபோக்குறது, செல்லை நோண்டுறது, ஸ்டார்ட் பண்ணுறது, அப்படிலாம் கேளிக்கை, அப்படின்னா ஊர் சுற்றிட்டு வரோம், இல்லை சினிமா பார்த்துட்டு வரோம். இப்படி எவ்வளோ பாக்கியமானது இரவு, எவ்வளோ பாக்கியம் தெரியுமில்ல. நித்திரையை உங்களை சிறிது பொதிந்து கொள்ளுமா செய்கிறேங்கிறான். சிறிது நித்திரையை உங்களை பொதிந்து கொள்ளுமா செய்கிறேன். தூக்கம் வரல என்ன ஆகும்? அது நம்மளை அடையணுமா இல்லையா? தூக்கம் வரலாம் பல நோய் வருதா இல்லையா? தூக்கம் வரலாம் அமைதி கெட்டு போதா இல்லையா? ஆரோக்கியம் கெட்டு போதா இல்லையா? ஆனால் இரவு, ஒவ்வொரு இரவும் நமக்கு புதுசாக படைக்கப்படுறோமா இல்லையா? ஏற்கனவே இரவு ஆரோக்கியத்தை பற்றி பார்த்துருக்கோம் போன வகுப்பில். சரி, அப்போ நிச்சயமாக இரவு நேரங்களில் எழுவது ஒருங்கிணை வல்லது, மேலும் வாக்கை செவ்வாய்ப்படுத்த வல்லது. நிச்சயமாக பகலில் உமக்கு நெடிய வேலை இருக்கின்றன. இரவு அறிஞ்சவன் தானே, பகலில் முடியலப்பா, நேரம் இல்லை, உழைக்க நேரம் இல்லை சொல்கிறோமா இல்லையா? அதான் பகலில் உங்கள் நேரம் இல்லையா, இரவு உங்களுக்கு நேரம் நிறையா கொடுத்துருக்கேன். அந்த இரவு நேரங்கள் என்னை தியானிங்க, என்கிட்ட திரும்புங்க, என்கிட்ட பேசுங்க சொல்கிறனா இல்லையா? எல்லாம் நிச்சயமாக பகலில் உமக்கு நெடிய வேலை இருக்கின்றன, எனினும் உங்களுடைய இறைவனின் பண்புகளை தியானிப்பீராக, இன்னும் அவனளவிலே திரும்புவராக இருப்பீராக. நபிக்கு சொல்கிறான், என்ன சொல்கிறான்? உங்களுடைய இறைவனின் பண்புகளை தியானிப்பீராக. அல்லாவுடைய பண்பு என்ன? அவன் ஞானமுடையவன், ஆற்றல் மிக்கவன், பேராற்றல் மிக்கவன், எல்லாம் அறிந்தவன் இல்லையா, அருளாளன், அன்புடையவன், என்ன பண்பு இருக்கு? எல்லா பண்பு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அவன் நினைவு வரும். இன்னும் அவனளவிலே திரும்பீராக, இன்னும் இரவில் அவனை நினைவு கொண்டவராகவே, இன்னும் இரவில் அவனை நினைவு கொண்டவராகவே நினைவு கூறுவீராக, அன்றையும் இரவில் நெடுநேரம் பண்புகளை தியானிக்கிறார். இது 76ல் 26. நம்ம அது வரைக்கும் நினச்சோம், 8 வரைக்கும் படித்தோம், 73 8 வரைக்கும். அடுத்து 76ல் 26 இந்த இரவு தியானத்தை பற்றி பார்க்கணும். இந்த இரவை நம்ம தியானித்தா மட்டும்தான் அந்த இரவு அடைய முடியும். கண்டிப்பாக நபி அடைஞ்சிட்டாங்க, அதுவும் குர்ஆனில் இருக்குது. அடையாமல் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நபி எதையும் அடையாமல் எதையும் செய்யாமல் மனிதர்கிட்ட சொல்ல மாட்டாங்க இல்லையா? அவங்க சாட்சியாளர் தானே, தூதர் உங்களுக்கு சாட்சியாளர் தான் சொல்கிறான் எல்லா விஷயத்துக்கும், உங்களுக்கு முன்மாதிரின்னு சொல்கிறான். சரி, 76ல் 26, இன்னும் இரவிலும் அவன் நினைவு கூறுவீராக, அன்றையும் இரவில் நெடுநேரம் அவன் பண்புகளை தியானிப்பீராக. இரவில் நெடுநேரம் சொல்கிறான். நம்ம நெடுநேரம் என்ன செய்கிறோம்? ரொம்ப நேரம் பொழுது போக்குறோமா இல்லையா? சைத்தான் வழி கெடுத்துறான். ரொம்ப நேரம் டிவி பார்க்குறோம், ஃபோனை பார்க்குறோம். அந்த இரவு கண்ணியப்படுத்துறதில்லை, அந்த இறைவனை கண்ணியப்படுத்தலை. இறைவனை கண்ணியப்படுத்த இரவு கண்ணியப்படுத்த இறைவனை கண்ணியப்படுத்த முடியும். சரியா? அப்போ நெடுநேரம் அவனை தியானிப்பீராகன்னு சொல்கிறான். 50ல் 40, அத்தியாயம் 50ல் 40. இன்னும் இரவிலிருந்தும் முற்றிலும் பணிந்தவராக அவன் தூய்மை போற்றுவீராக. இன்னும் இரவிலிருந்தும் முற்றிலும் பணிந்தவராக அவன் தூய்மை போற்றுவீராக. இரவு தியானத்துக்குரியது, இரவு இறைவனுக்குரியது. யார் இறைவனை கண்ணியப்படுத்துனா இரவு கண்ணியப்படுத்துங்கிறோம். அந்த இரவில் தான் நம்ம இறைவனுடைய பாக்கியத்தை அடைய முடியும், பாவமணி பெற முடியும் இல்லையா, இன்னும் ஞானம் பெற முடியும். சரி, இப்போ இதெல்லாம் வந்து இறைவன் வந்து நபிக்கு சொல்கிறான், உங்களுக்கும் அதுதான் சொல்கிறான், நம்பி கொண்டவர்களும் அதுதான். அப்போ இறைவன் நீங்கள் கண்ணியப்படுத்துங்க. யாரெல்லாம் இதை அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் இதெல்லாம். அத்தியாயம் 17ல் 1 நபி எப்படி அடைஞ்சிருக்காங்க பாருங்கள், அடைஞ்சாங்களா இல்லையான்னு பார்ப்போம். 17ல் 1 மிக பரிசுத்தமானவன் தன் அடியாரை பரிசுத்தமான தியானத்தில் இருந்தபோது என்ன சொல்கிறான்? நபிக்கு போர்த்தி கொண்டிருப்பவரே எழுதுங்கிறான், தூக்கத்தை தவிர்த்து எழுந்து தியானிங்கிறான், குர்ஆனை தெளிவாகவும் நிதானமாக சிந்திங்கிறான், இன்னும் அதிக நேரம் தியானிங்கிறான். இப்போ அப்படி தியானத்தில் இருக்கும்போது என்ன சொல்கிறான்னா, அந்த இரவில் மிக பரிசுத்தமானவன் 17ல் 1 அவன் தன் அடியாரை பரிசுத்தமான தியானத்தில் இருந்தபோது, அந்த தியானம் பரிசுத்தமான இருக்கணும், தூய்மையானதாக இருக்கணும். இறைவனை தியானிக்கும் போது மனம் தூய்மையாக இருக்கணும், உள்ளட்சம் இருக்கணும், இணைப்பு இருக்கக்கூடாது, சோர்வு இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ பரிசுத்தமான தியானத்தின் போது சத்திய நிலை பெற்றிருக்கும் எல்லைக்குள் ஓரிரவில் அழைத்து சென்றான். மிகப்பெரிய அத்தாட்சி காட்டுன்னு சொன்னாங்க, மிகப்பெரியதை கண்டார், இப்படி மிகப்பெரியதை கண்டார்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் எதை வாக்களிச்சானோ அது தூதர் காட்டுறான். எப்படி காட்டுறான்? ஓர் இரவில், அந்த தியானத்தில் இருக்கும்போது ஒரு இரவு, அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர், பாக்கியமிக்க இரவு. ஆனால் அந்த பாக்கியமே இருக்கு, எது பாக்கியமிக்க இரவு? யார் அதை அடைகிறாங்களோ அப்படின்னா. இப்போ நபி அடைஞ்சிருக்காங்களா இல்லையா? ஓரிரவில் அழைத்து சென்றான். அதன் சுற்றுலைகளை நாம் அபிவிருத்தி செய்கின்றோம். நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக, நம்முடைய அத்தாட்சிகளை ஆதாரங்களை காண்பிப்பதற்காக நிச்சயமாக அவன் செவியரோனாகவும் பார்ப்பவனாக இருக்கின்றான். இப்போ நபி நினைச்சாங்க,
இரவில் இறைவன் சொன்ன மாதிரி தியானிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, வேதத்தை தெளிவாகவும் நிதானமாக சிந்திக்கிறாங்க, இறைவன்கிட்டே பொறுப்பேற்றுக்கிறாங்க. தன்னுடைய அத்தை என்ன செய்யறாங்க, ஓர் இரவில் அழைத்து சென்றாடுறாங்க. எங்கே? அது மறைவானது. இப்படி எங்கே அழைச்சி சென்றான், அவன் எதை காட்டணும் விரும்புகிறானோ, எதை வாக்களித்தானோ அதை அவர் காட்டுறான். வாழுங்காலங்களில் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். அந்த இரவு பாக்கியமிக்க இரவு. 83 வருடம் 84 வருடம் வாழ்றோம் இல்லையா, அதில் ஒரு இரவு நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோ பாக்கியம் பெற்றுன்னு சொல்லணும். 1000 மாதங்களை விட, நீங்கள் வாழுங்காலங்களை விட அந்த ஒரு இரவு நீங்கள் அடைஞ்சிங்க. அது எல்லாரும் அடையணும். கண்டிப்பாக நபி அடைஞ்சிட்டாங்கிறத இந்த வசனங்களை பார்ப்போம். அப்படி ஒரு இரவில் அழைச்சி செல்றான்னு சொல்கிறான் இல்லையா, 17, 79, 80. இன்னும் இரவின் பகுதியில் உங்களுடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக. என்ன சொல்கிறேன்? 17, 79. இன்னும் இரவின் பகுதியில் உம்முடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக. உம்முடைய இறைவன் புகழ்பெற்ற தளத்தில் உண்மை எழுப்பப்படும் போது, புகழ்பெற்ற தளம்னா என்ன? பாதுகாக்கப்பட்ட அந்த தளத்தில் உங்களை எழுப்பப்படும் போது, இன்னும் என் இறைவனே என்னை சிறந்த நிலையில் நுழைய செய்வாயாக, மேலும் என்னை சிறந்த நிலையில் வெளிப்படுத்துவாயாக, மேலும் உன்புறத்திலிருந்து ஆற்றலை கொண்டு எனக்கு உதவி புரிவாயாக. அப்படி பிரார்த்தனைக்கு சொல்லலாம், அல்ல துவா செய்ய சொல்லலாம். என்ன பிரார்த்திக்கிறாங்க? அந்த ஒரு இரவில் அழைத்து செல்லப்படுது. அங்கே என்ன செய்கிறாங்க? என் இறைவனே என்னை சிறந்த நிலையில் நுழைய செய்வாயாக. அந்த இரவில், அந்த பாக்கியமிக்க இரவு அவங்க அடைகிறாங்க. அப்போ என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க? சிறந்த நிலையில் என்னை நுழைய செய்கிறவனே, இன்னும் சிறந்த என்னை வெளிப்படுத்து. அதை பார்த்துட்டு நான் சிறந்த முறையில் வெளியே வரணும், நான் சாட்சியாளர் ஆகணும். புரியுதா? அப்போ இரவு நேரங்களை தியானிக்கும் போது அந்த இரவு அதை அடையும் போது என்ன துவா செய்கிறாங்க? இறைவன் கற்றுக் கொடுக்குறான். என் இறைவனே என்னை சிறந்த நிலையில் நுழைய செய்வாயாக அந்த இரவில், பாக்கியமிக்க இரவில். மேலும் என்னை சிறந்த நிலையில் என்னை வெளிப்படுத்துவாயாக, மேலும் உன்புறத்திலிருந்து ஆற்றலை கொண்டு எனக்கு உதவி செய்வாயாக என்று கூறுவீராக, பிரார்த்திப்பீராக. இப்போ நம்ம நினைச்சிடும் அந்த அத்தாட்சி எப்படி பார்த்தாங்க நம்ம பார்க்குறோம். அந்த இரவு நபி எப்படி அடைஞ்சாங்கிறதையும் நம்ம குர்ஆனில் பார்க்குறோம். அத்தியாயம் 53 1 to 18 வரைக்கும். விழுகின்ற நட்சத்திரத்துமே சத்தியமாக. அத்தியாயம் 53 1 to 12 வரைக்கும் நல்லா கவனமாக சிந்திங்க. பாக்கியமிக்க இறைவன் எப்படி நபி காமிச்சாங்கிறதையும் நபி எப்படி அடைஞ்சாங்கிறதையும் பார்ப்போம். விழுகின்ற நட்சத்திரத்துமே சத்தியமாக உங்களுடைய தோழர் வழிகட்டி விடவும் இல்லை, அவர் தவறான வழி செல்லவும் இல்லை. ஏன்னா நபி எதை காண்றாங்களோ, எதை அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டதோ அதை மக்களை சொல்லும் போது என்ன நினைக்கிறாங்க? இவர் என்னப்பா இவ்வளோ நம்ம கூட தான் இருந்தார், புதுசாக பேசுகிறாரு சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி என்ன சொல்கிறானா? அப்படி இல்லை, உங்களுடைய தோழர் வழிகட்டி விடவும் இல்லை, அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை, அவர் தம் மனைச்செப்படி பேசுவதும் இல்லை. அது அவருக்கு வகி உள்ளுணர்வு மூலமாக அறிவிக்கப்பட்டதன்றி வேறு இல்லைங்கிறான். எதை நான் அறிவிச்சனோ அதை அவங்களுக்கு சொல்கிறாங்க. நபிக்கு எதை அறிவிக்கப்பட்டதோ அதை மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அவர் தானாக பேசலை, தான் அறிவை கொண்டு பேசலை இல்லையா? மிக்க வல்லமுடையவர் அவர் கற்றுக் கொடுத்தார். யார் கற்றுக் கொடுக்குறா? வானவர்கள் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. இதை தான் முதல் சூறா எதுன்னு சொன்னால் இக்ரோ பிஸ்மி ரப்பிக்கல் லதீ வருது இல்லையா? ஓதுவீராக 96 வசனத்தை 96 1 ஓதுவீராக உம் இறைவனின் பண்பை கொண்டு ஓதுவீராக. அதுதான் முதல் வசனமே. அப்படி பார்த்தா ரம்லானில் எது முதல்? 27 முதல்லையா? எப்போ முதல் வசனம் இறங்குச்சோ அப்போ தான் ரம்லான் ஆரம்பிக்குது. அப்படிதானே? எந்த வசனம் முதல்ல நபிக்கு இறங்குச்சோ அப்போ தான் ரம்லான் ஆரம்பிக்குது. அதை நம்ம அப்போ சிந்திப்போம். அதை பற்றி இன்னும் பார்ப்போம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். மிக்க வல்லமுடையவர் அவர் கற்றுக் கொடுத்தார், உறுதியானவர் பின்னரும் அவர் தம் தூதர் முன் தோன்றினார். அவர் கலங்கமற்ற தெளிவில் இருந்தபோது என்ன சொல்கிறார்? அவர் கலங்கமற்ற யார்? நபி கலங்கமற்ற தெளிவாக இருந்தபோது, தெளிவான நிலையில் தான் இருக்காங்க, தெளிவான மண்ணில் தான் இருக்காங்க. யாரை? வானவரை பார்க்கும்போது கலங்கமற்ற தெளிவில் இருந்தபோது பின்னும் அவர் நெருங்கி இன்னும் நெருக்கமாக வந்தார். ஜிபில் வானவர் நினைச்சாங்க நபிக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வராங்க, இறைவனுடைய வகையை கொண்டாந்து இறக்குறாங்க. சரியா? பின்னர் அவர் நெருக்கமாக வந்தார். வில்லின் இரு முனையில் போல் அல்லது அதிலும் நெருக்கமாக இருந்தார். வில்லின் இரு முனையில் போல் இன்னும் அதில் நெருக்கமாக வந்தார். அப்பால் அவருக்கு அறிவித்ததெல்லாம் அவர் தன்னுடைய அடியாருக்கு அறிவித்தார். அல்லாஹ் என்ன அறிவித்தானோ, இறைவன் எதை அறிவிக்க சொன்னானோ அதை அந்த வானவர் ஜிபில் வானவர் நினைச்சாங்க நபிக்கு அறிவிக்கிறாங்க. அப்படி அப்பால் அவருக்கு, யாருக்கு? நபிக்கு, வானவருக்கு அறிவித்ததெல்லாம் அவர் தன்னுடைய அவனுடைய அடியாருக்கு நபிக்கு அறிவித்தார். இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யிருக்கவில்லை. அவருடைய மனம்
வானவரை கண்டதை பற்றி, ஜிபில் வானவரை கண்டதை பற்றி பொய் இருக்கவில்லைங்கிறான். தெளிவாக பார்க்குறாங்க, தெளிவான மண்ணில் தானே இருக்கிறாங்க. அதனால என்ன கேட்குறேன்னா, இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் இருக்கவில்லை, ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது நீங்கள் அவருடன் தர்க்கிக்கிறீர்களா? புரியுதா? அவர் சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா? அவர் வானவரை பார்த்தாரு, ஜிபிலை பார்த்தாரு, இன்னும் இறைவன் ஒரு இறைவில் அழைத்து சென்றார். எங்கே அழைத்து சென்றார் அதையும் இப்போ சொல்கிறாங்களா? அப்படி பார்த்துட்டு சொல்கிறார். நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்னு கேட்குறான். நீங்கள் தர்க்கம் பண்ணுறீங்களா இல்லை ஏற்றுக்கிறீங்களா? அவர் கண்டவற்றை பற்றி பொய்ப்பிக்க, இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்ப்பிக்கவில்லை, ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது அவருடன் நீங்கள் தர்க்கிக்கிறீர்களா? அன்றையும் நிச்சயமாக அவர் மற்றொரு முறை இறங்க கண்டார். வானர் வந்து அப்பப்போ வந்துருச்சுறாங்க, இறைவன் எதை அறிவிச்சானோ நபிக்கு சொல்லிட்டு போகிறாங்க. குறைவில்லா பாக்கியங்கள் மீது சமீபமாக, குறைவில்லாத பாக்கியம் எங்கே இருக்குது? குறைவில்லாத பாக்கியம் இது நமக்கு தெரியும் தானே, சொர்க்கம். சொர்க்கம் தான் குறைவில்லாத பாக்கியம், அப்படித்தானே? சொர்க்கம் பாக்கியம் தானே, குறைவில்லாத பாக்கியம் தானே. அங்கே எந்த துன்பம் கிடையாது, கஷ்டம் கிடையாது, சோதனை கிடையாது. நீ விரும்பிய வாழ்க்கை வாழலாம், வேண்டியது இருக்குது, விரும்பியது கிடைக்கும். அப்போ குறைவில்லாத ஒரு பாக்கியம் எங்கே இருக்குன்னா சொர்க்கத்து தான். அதான் அல்ல சொல்கிறான், குறைவில்லாத பாக்கியம் சமீபமாக அதன் வெகு அருகே சொர்க்கம் இருக்கிறது. சொர்க்கம் சமீபமாக பார்க்குறாங்க. இறைவன் நினைச்சிடான், ஒரு இறைவில் அழைச்சி சென்று கூட்டு போய் காட்டுறான். நான் எதோ உங்களுக்கு வாக்களிச்சனோ, நம்பிக்கையாளர்களுக்கு, நம்பிக்கையோட நல்ல செயல் செய்பவர்களுக்கு எதை இறைவன் வாக்களிச்சானோ அதை நினைச்சிடான், தன்னுடைய அடியாருக்கு காமிக்கிறான். அதன் வெகு அருகே சொர்க்கம் இருக்கிறது. அதன் பாக்கியத்தை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையில் பார்வை விலகவும் இல்லை, அதை கடக்கவும் இல்லைங்கிறான். அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நபி. அப்படி அந்த குறைவில்லா பாக்கியத்தை, அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், நம்ம விருப்பமான பார்த்துட்டு செய்வோம், நம்ம பார்வை நகலாதில்ல, பார்த்துட்டே இருப்போம் ரொம்ப நேரமாக, அது கிடக்காது. அப்படி ஒரு பாக்கியத்தை பார்த்துட்டு என்ன சொன்னால, அந்த பாக்கியத்தை சூழ்ந்துட்டு வேளையில் அவருடைய பார்வை விலகவும் இல்லை, அது கடக்கவும் இல்லை. திடமாக அவர் தம்முடைய இறைவனின் அத்தாட்சியில் மிகப்பெரியதை கண்டார்கள். மிகப்பெரியது இறைவன் எதை வாக்களித்தோ அதை பார்க்குறோம், அப்படிதானே? அப்போ நபி பார்த்துருக்காங்களா இல்லையா? அந்த இரவு அடைஞ்சிருக்காங்களா இல்லையா? அதை தான் நமக்கு சொல்கிறாங்க. இறைவன் அந்த இரவு ஒவ்வொருத்தரும் அடையணும். நபி உங்களுக்கு முன்மாதிரி, சாட்சியாளர். இறைவன் எதை வாக்களித்தானோ அது உங்களுக்கு அவர் சாட்சி தான் சொல்ல வந்திருக்காரு. அவர் பார்க்காத எதையும் சொல்லலை, அப்படிதானே? அப்போ நபி அதை அந்த இரவு பார்க்கல, மறந்துட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் தேடிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் குர்ஆன் என்ன சொல்லுது? அவர் கண்டார், மிகப்பெரிய ஒரு கண்டார், மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் அத்தாட்சிக்கு பார்த்துட்டார். இது திருப்பி சிந்திச்சா புரியும். இது நமக்கு மட்டும்தான், சிந்திப்பவருக்கு மட்டும்தான், வாதமோ தர்க்கமும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக குர்ஆனை சிந்தித்து உணர்ந்து நேர்வழி பெறத்துக்காக தான் பார்க்குறோமே தவிர வாத தர்க்கம் பண்ணுறதுக்காக கிடையாது. சரி, இப்போ யாருக்கெல்லாம் அந்த இரவு அடைய முடியும் அப்படின்னா பார்க்கணும். 39:9 எப்படி நபி அதை அடைஞ்சாங்களோ, மிகப்பெரிய அத்தாட்சியை பார்த்தாங்களோ, ஒரு இரவில் அழைச்சி சென்று காமிச்சானோ, அப்படி பிரார்த்தனையோடு போனாங்க, இறைவனே என்னை சிறந்த நுழைய செய், சிறந்த மொழி வெளிப்படுத்தி சொன்னாங்களோ. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் அதை அடையணும்னு சொன்னால் ஒரு மாதத்தில் கிடையாது, அது ஒரு நாளும் கிடையாது, ஒவ்வொரு தனித்தனியானது. ரமலான் தனித்தனியானது இல்லையா, பிரார்த்தனை தனித்தனியானது, ஒவ்வொரு பாக்கியமும் ஒவ்வொரு நன்மையும் தனித்தனியானதான். ஏன்னா மனிதன் அப்படி தான் படைச்சிருக்கான். இறைவன் தனித்தனியாக படைத்தான், தனித்தே கைப்பற்றப்படும். அவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு, அப்படி தானே? சரி, 39:9 எவர் மறுமையை அஞ்சி தன்னுடைய இறைவனுடைய கருணை ஆதரவு வைத்து இரவு நேரங்களில் இறைவனுக்கு முற்றிலும் பணிந்தவராக உறுதியுடன் நிலைத்து நிற்கிறார்களோ அவர் ஆவாரா? நீர் கூறும் அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவாரா? நிச்சயமாக நல்லறிவு உடையோர் சிந்தித்துணர்வோர் பெறுவோர் தான். யாருக்கு நல்ல அறிவு இருக்கோ அவங்க சிந்தித்துணர்வாங்க. அப்போ எவர் மறுமையை அஞ்சி, மறைவான அந்த வாழ்க்கைக்கு அஞ்சி, இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதில் சொர்க்க நரகம் இருக்குது, கேள்வி கேட்கப்படும் அல்லது அதுக்கான கூலி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அஞ்சு இந்த உலகத்தில் வாழும்போதே நன்மை அடைய யார் விரும்புகிறாங்களோ அவர் இரவு நேரங்கள் இறைவனை தியானிங்கிறான். உங்களுக்கு பாவமணி பாலக்கூடிய நேரம் இரவு நேரம், ஞானம் பெறக்கூடிய நேரம் இரவு நேரம், நீங்கள் உணர்வு பெறக்கூடிய நேரம் இரவு நேரம், அமைதி நேரம். அப்போ எவர் மறுமையை அஞ்சி தன்னுடைய இறைவனுடைய ஆதரவு வைத்து, கருணையை ஆதரவு வைத்துங்கிறான். இரவில் தான் இறைவனுடைய கருணை இருக்குங்கிறான். அப்படின்னா புரியுதா? இரவில் தான் இறைவனுடைய கருணையை அடைய முடியும்னு சொன்னால் அங்கே தான் பாவமணி பெறக்கூடியதாக இருக்குது. இரவில் தான். ஏன்னா பகல்லாம் பாவம் செய்கிறோம்ல, வரமீறோம்ல, எண்ணம் தவறுதில்லை, செயல் தவறுதில்லை, வார்த்தை தவறுதில்லை. அப்போ இரவில் என்ன செய்யணும்? அதுக்கான பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்போ இறைவனுடைய கருணையை ஆதரவு வைத்து இரவு நேரங்களில் இறைவனுக்கு முற்றிலும் பணிந்தவராக உறுதியுடன் நிலைத்து நிற்கிறாரோ அவர் ஆவாரா? நீர் கூறும் அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவாரா?
அறிந்தோரும் அறிவதும் சமமாக மாட்டாங்க. யார் அறிகிறாங்க? சிந்தித்து உணர்வு தான் அறிய முடியும். நிச்சயமாக நல்லறிவு உடையோர் சிந்தித்து உணர்வு பெறுவோர் தான். அவர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் 3:113 இதில் நம்ம இருக்கோன்னு பார்க்கணும். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அவர்கள் சமமல்லர். நான் முதல்ல படித்த வச்சுட்டு மனசை வச்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி பாருங்கள். 3:113 அவர்கள் சமமல்லர். வேதத்துடைய ஒரு சாரார் நிலைத்து நிற்கிறார்கள். இரவு நேரங்களில் அல்லாவின் அத்தாட்சிகளை நினைவு கூறுகிறார்கள். இன்னும் அவர்கள் அல்லாவுக்கு முற்றிலும் பணிகிறார்கள். இரவு எவ்வளோ பாக்கியமானது பாருங்கள். இரவு எவ்வளோ பாக்கியமானது நம்ம புரிஞ்சுக்கணும். இரவு நம்ம வீணடிக்கக்கூடாது, விரயம் பண்ணக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது. பாக்கியத்தை பாவமணிப்பை அந்த இரவில் தான் இருக்குது. அதனால் அவர்கள் சமமல்லன்றான். வேதத்தை சிந்தித்து உணரக்கூடியவர்கள் ஒரு சாரார் நிலைத்து நிற்கிறார்கள் இரவு நேரங்களில் அல்லாவின் வசனங்களை நினைவு கூறுகிறார்கள். இன்னும் அவர்கள் அல்லாவுக்கே முற்றிலும் பணிகிறார்கள். இவர்கள் தான் அந்த இரவு அடைய முடியும். எதை பாக்கியமிக்க அடையக்கூடிய யார் இறைவனுக்கு அஞ்சி மறுமைக்கு அஞ்சி இரவு நேரங்களில் தியானிக்கிறாரோ அவர் தான் அந்த பாக்கியத்தை அடைய முடியும். அடுத்து 25 இன்னும் அவர்கள் தங்கள் இறைவனுக்கு பணிந்தவராகவும் இரவிலும் இறை உணர்வுடன் நிலைத்து நிற்பார்களே அவர்கள் இந்த பாக்கியத்தை அடைவார்கள். சரியா? 51:17-18 51:17-18 அவர்கள் இரவில் சொற்ப நேரமின்றி தூங்க மாட்டார்கள். அவர்களால் அந்த பாக்கியமிக்க இரவு அடையக்கூடியவர்கள். அந்த பாக்கியமிக்க இரவு யார் அடையணும்? தனித்தனியாக தான், ஒரு இரவு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி இரவு. யாரெல்லாம் இரவில் இறைவனை தியானத்த நிலையில் இறைவனுக்கு அஞ்சி அவனோட பாவனை கேட்டு அவனோட ஞானத்தை கேட்டு பெறுறாங்களோ அவர்களுக்கு இறைவன் ஒரு இரவில் ஒரு நாள் அந்த அத்தாட்சியை காட்டுறேங்கிறான். வாழுங்காலில் பார்த்துட்டு எப்படி இருக்கும்? சொர்க்கம் யாரும் பார்த்ததில்லை, ஆனால் விரும்புகிறோம். நரகம் யாரும் பார்த்ததில்லை, ஆனால் பயப்படுறோம். நரகத்தை யாரும் பார்த்ததில்லை, ஆனால் பயம் இருக்குது. சொர்க்கம் யாரும் பார்த்து ஆனால் விரும்புகிறோம். அப்போ ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊர் மொழி தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, அங்கே உள்ள சட்டங்கள் தெரியாது, அங்கே உள்ள உணவும் தெரியாது, மனிதர்களுடைய எந்த ஒரு இதுவும் தெரியாது. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு பயமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டு போனால் பயம் இருக்காதுல்ல. இதுதான் அந்த சட்டத்திட்டங்கள், அந்த ஊரில் இதுதான் சட்டம், இதுதான் மொழி, இதுதான் உணவு, இதுதான் கலாச்சாரம் அப்படின்னா நம்ம போகும்போது கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். அப்போ சொர்க்கம்னா என்ன, நரகம்னா நம்ம இந்த உலகத்தை பார்க்கணுமா இல்லை? வாழுங்காலங்களில் இறைவன் காமிக்கிறேங்கிறான். அப்படி என்ன செய்யணும்? ஒரு இரவில் யாரெல்லாம் இரவில் தியானிக்கிறா அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தை காமிச்சா எப்படி இருக்கும்? சொர்க்கத்தை பார்த்துட்டோம்னா மரண பயம் இருக்காதுல்ல. இதை விட பாக்கியமாக இருக்குது. இப்படி பன்மடங்கு. அப்போ சொர்க்கத்தை நம்ம கண்ணால் பார்த்துட்டோம்னா மரண பயம் இருக்குமா? திகட்டி போயிடும். இந்த உலக வாழ்க்கை திகட்டி போயிருமா இல்லையா? அந்த உறவுகள்லாம் திகட்டி போயிடும், அந்த பொருள்லாம் திகட்டி போயிடும், ஆசைப்பாசெல்லாம் விட்டு போயிடும், பற்றட்டோலாம் ஆயிருமா இல்லையா? அவ்வளோ பெரிய பாக்கியத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னால் மரணிக்கும் போது நிச்சயம் அழகாக பயணம் சொல்லிட்டு போயிடும். நல்லபடியாக நம்ம போயிட்டு வரோம், நீங்களும் பின்னாடியே வாங்க, இறைவன் எங்களுக்கு நல்லதை ஏதோ வாக்களிச்சு காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம மனம் அமைதி பெறுமா இல்லையா? திருப்தி கொண்ட ஆன்மாவாக அந்த ஆன்மாவோடலாம் வாழணுமா இல்லையா? அப்போ அந்த இரவு நம்ம அடையணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனி அடையும், ஒரு இரவு கிடையாது, ஒவ்வொருத்தரும் தனித்தனி இரவு. அப்போ யார் இதை அடைவாங்கன்னா அவர்கள் இரவில் சொற்ப நேரம் மட்டும் தூங்க மாட்டாருன்னு சொல்கிறான். சொற்ப நேரம் தான் தூங்குவாங்க. அந்த முன்னிரவுல தான் தூங்க, பின்னிரவு நேரங்களில் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டவளாக இருப்பான், தியானித்தவளாக இருக்கா. அதில் நம்ம இருக்கிறோமா? ஆனால் நம்ம எதையும் செய்ய மாட்டோம். ஆனால் அந்த ஒரு இரவில் இந்த 10 நாள் நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோம். எப்படி 1000 மாதங்களுள்ளெல்லாம் நம்ம அடைஞ்சிடணும். எவ்வளோ பேராசை நமக்கு, பேராசை இல்லையா? வருஷம் ஃபுல்லாக அநியாயம் பண்ணுவோம், வரம் மீறுவோம், பொழுத போய்க்குவோம், இடம் மோசம் செய்வோம், எல்லா அனாச்சாரம் பண்ணிடுவோம், எல்லா அநியாயங்களும் பண்ணிடுவோம். ஆனால் அந்த 10 நாளில், இந்த ஒரு மாதத்தில், அந்த 10 நாளில், அந்த ஒரு இரவில் நான் நினச்சிடும் 80 வருடங்கள் செஞ்ச 1000 மாதங்களுடைய 83 வருடங்களுடைய நன்மை நான் அடைஞ்சிடணும்னு நினைக்கிறது பேராசை இல்லை. அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருமா? அவ்வளோ லேசாக கிடச்சிருமா? அப்படி ஏதாவது குரானில் இறைவன் வாக்களிச்சிருக்கானா? நபி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. எதையோ மனசுக்கு வந்ததெல்லாம் வாய்க்கு வந்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படும், எதையும் நம்ம கேட்கக்கூடாது, வேதத்தை சரி பார்க்கணும், அவர்கள் பேச்சில் கவனமாக செய்தி ஏற்று அதில் கண்ணியமானதை பின்பற்றான்னு சொல்லி அதில் நாம் இருக்கணும். கேட்டதெல்லாம் ஆமாம் ஆமான்னு போயிடக்கூடாது. சரியா? அப்போ அவர்கள் சொற்ப நேரமின்றி தூங்க மாட்டார்கள். அவர்கள் தான் இந்த 1000 மாதங்களுடைய இரவை அடையப்படக்கூடாது. அவர்கள் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோரியிருப்பார்கள். யாருக்கு 1000 மாதங்களுடைய பாக்கியம் வேணுமோ அவர் ஒவ்வொரு இரவிலும் பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பு கோரி கொண்டிருப்பார்கள். சரியா? அதனால் யார் இதை அடையணும் அப்படின்னு சொன்னால், இரவு நேரங்களில் யார் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக, அவனை தியானித்தவர்களாக, தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டவர்களாக, இறைவனை உன்னை பற்றி ஞானம் கொடு, உன்னை உணரும் பொருட்டு, உள்ளட்சம் அதிகம் பெறும் பொருட்டு,
உன் பண்பை பற்றி ஞானம் கொடு, நான் உன்னை சமீபமாக உணரும் பொருட்டு, உனக்கு நன்றி செலுத்தவனாக இருக்கும்போது உன்னை பற்றி ஞானம் கொடு யார் கேட்டு அவனை பற்றி ஞானம் அடைகிறாங்களோ. இதுவே இறைவனே மறுமையை பற்றி ஞானம் கொடு, சொர்க்கம் நரகத்தை பற்றி ஞானம் கொடு, இம்மை மறுமையை பற்றி ஞானம் கொடு, தெளிவை கொடு, அதை கொண்டு நான் நேர்வழி பெறும் பொருட்டு இல்லையா. இன்னும் வானவர்களை பற்றி ஞானம் கொடு. வானவர் கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ வானவர்களை நான் பார்க்கணுமா இல்லையா, உணரணுமா இல்லையா? பார்த்துருக்காங்கல்ல, நபிமார்கள் பார்த்துருக்காங்க, வானவர்களை பார்த்துருக்காங்க. இப்போ நாமளும் பார்க்கணுமா இல்லையா? இப்போ வானவர்களை பற்றி ஞானம் கொடு, நபிமார்களை பற்றி ஞானம் கொடு. ஏன்னா இங்கே நபிமார்களை பற்றி நிறைய கதைகள் சொல்கிறாங்க, சொன்னால் நிறைய கதை சொல்கிறாங்க. இறைவனே நீ எங்களுக்கு நபியை பற்றி நபிமார்களை பற்றி ஞானங்களை கொடு, இன்னும் வேதங்களை பற்றி ஞானம் கொடு, குர்ஆனை பற்றி ஞானம் கொடு, கேட்கணுமா இல்லையா? உயிரை பற்றி ஞானம் கொடு, உணர்வை பற்றி ஞானம் கொடு, மனதை பற்றி ஞானம் கொடு, ஆன்மாவை பற்றி ஞானம் கொடு, ஆரோக்கியத்தை பற்றி ஞானம் கொடு, உறவுகளை பற்றி ஞானம் கொடு. கேட்கணும் அல்லாட்ட, என்னை பற்றி ஞானம் கொடுன்னு கேட்கணும், ஞானத்தை பற்றி ஞானம் கொடுன்னு கேட்கணும். ஞானத்தை பற்றியான ஞானம் கொடு இறைவனே. இந்த ஒவ்வொரு இரவும் நம்ம ஞானம் அடையக்கூடிய ஞானம். அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் இறைவன் சமீபமாக காட்டுறேங்கிறான். எப்படி? எல்லோரும் வீட்டில் படுத்துருப்போம், ஆனால் கனவுல 6 பேர் 10 பேர் படுத்திருந்தாலும் எல்லா உடலும் இங்கே தான் இருக்கும். ஆனால் கனவுல எங்கேயோ போய்ட்டு வரோமா இல்லையா? அத்தாச்சி பார்க்குறோம்ல, கனவுல அடிச்சிடும். ஒவ்வொருத்தரும் ஒரு கனவுல வெவ்வேறு ஊருக்கு, பார்க்காத ஊருக்கு, போகாத ஊருக்குலாம் போயிட்டு வரோமா இல்லை? ஏன் அந்த மாதிரி ஒரு இரவு நம்ம போய் அந்த சொர்க்கத்தை பார்க்க முடியாதா? பார்க்கலாம்ல. இறைவன் நாடுனா, இறைவன் அனுமதி கொண்டு, இறைவன் யாருக்கு நாடணும் காட்டுவானா காட்ட மாட்டானா? அப்போ வந்து ஒரு இரவு நமக்கு அந்த மாதிரி தூக்கத்தில் நம்முடைய மனம், நம்முடைய ஆன்மா, நம்முடைய ரூஹு ஏன் அதை போய் பார்க்கக்கூடாது? பார்க்க முடியுமா முடியாதா? நம்பிட முடியும். கண்டிப்பாக நபி பார்க்காம சொல்லியிருக்க மாட்டாங்க இல்லையா? நல்லா தெளிவாக சொல்கிறான் 53 அத்தியாயத்தில். எதெல்லாம் தெளிவாக சொல்கிறான், அவர் சமீபமாக பார்த்தாரு, அவருடைய பார்வை விலகவும் இல்லை கடக்கவும் இல்லை, அந்தளவுக்கு அந்த சொர்க்கத்தை சமீபமாக பார்த்தாருன்னு சொல்கிறோம். இப்போ நம்மளும் ஒருத்தர் பார்க்கணுமா இல்லையா? அப்போ யார் அதை அடைகிறார்களோ அவர் தான் அந்த கண்ணிமிக்கு இரவை அடைஞ்சார்கள். யார் இரவை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர் கண்ணிமிக்கு இரவை அடைவார்கள். சொற்ப நேரம் அவர் தூக்க மாட்டார்கள். பின்னிரவு நேரங்களில் மன்னிப்பவராக இருப்பார்கள். குர்ஆனை நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்திப்பவராக இருப்பார்கள். பாவமன்னிப்பு கேட்டவராக இருப்பார்கள். இவர்களும் அதை அடைய முடியும். நம்ம இரவு நேரங்களில் பாவமன்னிப்பும் கேட்க கிடையாது, சிந்திக்கவும் கிடையாது. குர்ஆனை ஓதின்னு ஓதிட்டே போகிறோம். என்ன இந்த சூறா ஓதுனா நன்மை, 3 சூறா ஓதுனா நன்மை, இக்லாஸ்னா என்ன? இந்த மாதத்தில் இக்லாஸ் டெய்லி 3 முறை ஓனா 84 ஆண்டுகள், அதாவது 100 மாதம், 1000 மாதங்கள் கிடச்சி நன்மை கிடச்சுங்கிறாங்க. இக்லாஸ்னா என்ன? அது சொல்லணும்ல, என்னன்னு சொல்லணும்ல. குழு உள்ள ஆகுது, அதாவது அல்லாஹ் ஒருவனே, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, அவனை நிகராக எவரும் இல்லை. இவ்வளோ தானே. இது நம்ம தெரிஞ்சு தான் களிமை பண்ணுறோம். களிமா தானே, இது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? உணர்ந்துட்டோம்ல. அப்போ அல்லாவுக்கு பயப்படாமல், தூதரை கீழ்ப்படியாமல், வேதத்தை புரிஞ்சிக்காமல் எதையும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். வேதத்து பக்கம் திருப்புறது இல்லை, கதைக்கு பக்கம் திருப்பி விட்டேன். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், ரமலான் மாதம் தான் சொர்க்கத்தை அனைத்து வாசலும் திறக்கப்படும், நரகத்தை அனைத்து வாசலும் மூடப்படும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்படியே குர்ஆனில் கிடையாது. சைத்தான் விலங்கிடப்படுவான். அப்போ இந்த மாதத்தில் தவறே நடக்குது இல்லையா? அப்படிலாம் கிடையாது. இப்போ இல்லாத உள்ள சொல்லிகிட்டே இருக்காங்க. குர்ஆனில் என்ன இருக்கோ அதை சொல்லணும், வேதத்தை படிக்க சொல்லணும், சிந்திக்க சொல்லணும், உணர சொல்லணும். நம்ம இன்னைக்கு பார்த்தது என்ன? யார் அடைவார்கள் அந்த பாக்கியமிக்க இரவை? யார் சிந்தித்து உணர்றாங்களோ, இரவு நேரங்களை தியானிக்கிறாங்களோ, பாவமணிக்கு அவள் மட்டும்தான் அதை அடைய முடியும். அதில் நம்மளும் அதை அடையணுமா இல்லையா? சரி பாருங்க, தொண்ணூத்தேழில் 1 நிச்சயமாக நாம் அதை கண்ணிமிக்கு இரவில் இறக்கி வைத்தோம். அதேன்னு சொல்கிறான், இதேன்னு சொல்ல, அது மறைவானது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியானது. மேலும் அந்த கண்ணிமிக்கு இரவு என்ன என்பது உங்களுக்கு எது அறிவிக்கும் கேட்குறான். அறிவிக்கலையா? என்கிட்ட கேளுங்கிறான். அந்த கண்ணிமிக்கு இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும். உங்கள் வாழ்நாளில் அந்த ஒரு இரவு நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால், உங்கள் வாழ்நாள் சொல்லுவாங்களே, நான் வாழ்ந்த ஒரு நாள் வாழ்ந்தால் போதும்னு சொல்லுவாங்களே, இல்லை எதுக்கு? அதை அடையிறதுக்கு. அந்த மாதிரி 1000 மாதங்களோட மேலானதாகும். அதில் வானவர்களும் ஆன்மாவும் தம் இறைவனின் கட்டளைப்படி சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். அது சாந்தமும் சமாதானம் கொண்டு அது எழுப்பப்படும் நேரம் வரையில். நம்ம தூங்குகிறோம், கனவுல எங்கெங்கேயோ போயிட்டு வரோம், அந்த நேரம் வச்சு முடிச்சிடுறோமா இல்லையா? அப்போ நம்மளை கூட்டு போனது யார்? நம்மளா போனோம்? உடல் இங்கே தான் இருக்குது, ஆனால் இதே உடல் நம்ம உடல் நம்மளே பார்க்குறோமா இல்லையா? நம்ம எங்கேயோ போயிட்டு வரோமா இல்லையா? அப்போ நம்ம எப்படி போனோம்? அறிவை கொண்டு போகல, உடலை கொண்டு போகல, அது ஒரு உணர்வு தானே. அப்போ அந்த உணர்வு ஏற்படுத்துறது யார்? அப்போ இது நமக்கு ஒரு அத்தாட்சியாக பார்க்கும்போது, இறைவன் நாடினால் நாம் ஒவ்வொருத்தருமே அந்த சொர்க்கத்தை, இறைவனை எதை நமக்கு வாக்களித்தாலும் அந்த பாக்கியத்தை அடைய முடியுமா அடையாது? நம்ம ஏற்றுக்கொண்டால் முடியும். அதில் கதைகளை நம்பாமல் உள்ளட்சத்தோட ஒவ்வொருத்தரும் குர்ஆன் எப்படி படிக்கணும்? நிதானமாக, கவனமாக, சிந்தனையோட, உணர்வோட, உள்ளட்சத்தோட, இதில் நான் எங்கே இருக்க இறைவனே, என்னை இந்த பாதையில் அமைச்சு கொடு,
வேதத்துக்கு சாட்சி ஆக்கி வை அப்படின்னு நம்ம கேட்கணுமா இல்லையா? அதனால் இறைவன் சொல்கிறேன், அவர் எத்தையோர் என்றால் பின்னிறுவனர்கள் மன்னிப்புரையாக இருப்பார்கள், அவர் அஞ்சியவராக இருப்பார்கள், பயபக்தியோடு மட்டும் தான் நேர்வழி காட்டும். தூய்மையாளர்களை தவிர இதை அடைய முடியாது, விளக்கத்தை அடைய முடியாதுங்கிறான். அவர் சொற்ப நேரம் பண்ணி தூங்க மாட்டாருன்னு சொன்னான். நாம் அடித்த விட்டு செலவு செய்வார்கள்னு சொல்கிறான். பாக்கியங்களை கொண்டு அடைய முற்படுவார்கள். அதனால் இரவு நேரம் பாக்கியம் மிக்கது. ஒவ்வொரு இரவும் பாக்கியமானதான். அந்த ஒரு இரவு மட்டும் கிடையாது. அந்த ஒரு இரவு மட்டும் தான் இரவு வழிபடுன்னு அர்த்தம். ஒவ்வொரு இரவுலையும் இறைவனை வழிபடுன்னு சொன்னால், நான் ஒரு இரவு மட்டும் தேடினேன்னு சொன்னால் அது இறைவனை வழிபடல, இரவு வழிபடுன்னு அர்த்தம். பகலையும் இறைவன் வழிபடாதீங்க, சூரியனை சந்திரனை வழிபடாதீங்கிறான். ஏன்னா சூரியன் சந்திரன் இரவு பகலுக்கு ஆதாரம். அதனால் சூரியனை சந்திரனை வழிபடக்கூடாது, இரவு பகல் வழிபட, நேரங்காலத்தையும் வழிபடக்கூடாது. இந்த நேரம் அந்த காலம் கிடையாது. எவர் அதை அடைகிறாரோ, சரி, எவர் அதை அடைகிறான்னு அர்த்தம், சிந்தித்து ஒன்றும் தெளிவு பெறுகிறாரோ அவர் நோவு நோக்க வேண்டும். ரமலான் எத்தியது என்றால் அதில்தான் மனிதனுக்கு நேர்வழி காட்டியாகவும் சான்றுகளை கொண்டுதான் பிரித்தெடுமான குர்ஆன் இறக்கி வரப்படுது. எவர் அதை அடைகிறான்னு அர்த்தம், தனித்தனியாக எல்லாரும் கிடையாது. உணர்வர்கள் மட்டும் தான் ரமலான், சிந்திகள் மட்டும் தான் ரமலான், உள்ளச்சமுடருக்கு மட்டும் தான் ரமலான், அவர்கள் மட்டும்தான் லைலத்துல் கத்ர், 1000 மாதங்களை விட மேலான அந்த பரக்கத்து மிக்க பாக்கியம் மிக்க அந்த இரவு அவர்கள் மட்டும்தான். அதில் நாம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பொதுவானது எதுவுமே கிடையாது, எல்லாமே தனித்தனிமையானது தான். இறைவனுக்கு இணை கிடையாது, இறைவன் படத்தை எது ஒன்றுக்கும் இணை கிடையாது, அப்படிதானே? இறைவனுக்கு இணை கிடையாது, அவன் படத்தை எது ஒன்றும் இணை கிடையாது. ஒவ்வொரு படைப்பும் தனித்தனிமையானது தானே. இரவும் பகலும் இணையாகுமா இல்லையா? ஒவ்வொரு பழங்கள் இருக்குது, ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு ருசி இருக்குது, மனம் இருக்குது. ஒவ்வொரு பூக்கும் ஒரு மனம் இருக்குது, ஒரு நிறம் இருக்குது, தனித்தனியானது தானே. ஒவ்வொரு மனிதன் எத்தனை கோடி மனிதர் இருக்கிறோம், எல்லாரும் தனித்தனியாக அடையாளம் இருக்கா இல்லையா? அப்போ இறைவனுக்கு எப்படி இணை கிடையாதோ அதே மாதிரி அவனுடைய படைப்புக்கு இணை கிடையாது, அதே மாதிரி அவனுக்கு செய்யக்கூடிய நன்மைக்கும் இணை கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியான நன்மை தான். அதில் ஒவ்வொருத்தரும் இறைவன் பக்கம் திரும்பி, இறைவனே இந்த வேதத்தின் விளக்கத்தை கொடு, தெளிவாக்கி கொடு, இதில் சாட்சியாளர் ஆகி கொடு, நாங்கள் நேர்வழி பொருட்டு நேர்வழி பொருட்டு உன்னை பற்றி எனக்கு ஞானம் பெறும் பொருட்டு நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயா, இந்த பிரார்த்தனை வச்சுக்கலாம். அதில் ஒவ்வொருத்தரும் கண்ணியமிக்கு இரவு அடையணும். நிச்சயம் அடைஞ்சோம், நபி அடைஞ்சிருப்பாங்க, அடையாமல் சொல்ல மாட்டாங்க. அது வேதத்தை நம்ம 53 1லேருந்து 12 வரை திரும்பி செஞ்சு பார்ப்போம். அதே மாதிரி 17 1 17 79 80 அதே படிங்க. எல்லா வசனம் திருப்பி படிச்சுட்டு சிந்திக்க. நிச்சயமாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் சந்தைகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் பாக்கியமடை செய்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வானாக. எல்லா புகழும் இறைவனுக்கே வருது.